நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் பின் ஹத்தாபுக்காக பிரார்த்தனை செய்தார்கள் என்று ஆதாரபூர்வமான ஒரு செய்தி உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், இறைவா, அபூஜஹல், உமர் பின் ஹத்தாப் இந்த இரண்டு நபர்களில் உனக்கு யார் பிரியமானவர்களோ அவருக்கு நீ இஸ்லாத்தை தழுவக்கூடிய பாக்கியத்தை தான், நேர்வழி காட்டு என்று ரசூல் அவர்கள் அடிக்கடி துவா செய்து கொண்டிருந்தார்கள். அபூஜஹலுக்கு அல்லது உமர் பின் ஹத்தாபுக்கு, ரெண்டு பேரில் உன்னிடத்தில் யார் மஹபூபோ பிரியமானவர்களோ அவர்களுக்கு நேர்வழி காட்டு. அந்த துஆவின் வெளிப்பாடுதான் உமர் பின் ஹத்தாப் திடீரென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபா பெருமக்கள் ஒளிந்து ஒரு இடத்திலே மார்க்கத்தை போதிப்பார்கள் என்று சொன்னோமே, அந்த இடத்தில் திடீரென்று உமர் பின் ஹத்தாப் வருகிறார். அப்போது சில சஹாபா பெருமக்கள் எங்கு ரசூல் அவர்களை கொல்ல வருகிறார்கள் என்று பயந்து உமரை தடுப்பதற்காக எழுந்து செல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இல்லை, விட்டுவிடுங்கள், உமருடைய முகத்திலே நான் இஸ்லாத்தின் ஒளியை உணர்கிறேன் என்று சொன்னார்கள். உமர் பின் ஹத்தாப் ரசூல் அவர்களை நெருங்கி கலிமாவை சொல்லுங்கள் என்று சொல்லி இஸ்லாத்தை தழுவினார். இஸ்லாத்தை தழுவிய பிறகு, உமர் பின் ஹத்தாப் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைத்தது, மிகப்பெரிய ஒரு பலம் கிடைத்தது. அந்த நாள் வரை முஸ்லிம்கள் இஸ்லாத்தை தழுவினால் மறைத்து வைப்பார்கள், நான் ஒரு முஸ்லிம் என்று வெளிப்படுத்த மாட்டார்கள், மறைந்து தான் இருப்பார்கள், இஸ்லாத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள். அதே போல் தொழுதாலும் என்ன செய்வார்கள், தாருல் அர்கமிலே அல்லது தன்னுடைய வீடுகளிலே ஒளிந்துதான் தொழுவார்கள், பகிரங்கமாக தொழமாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சில சமயம் காபாவிற்கு அருகில் நின்று தொழுவார்கள், சஹாபா பெருமக்கள் இப்படி செய்ய மாட்டார். ஆனால் உமர் பின் ஹத்தாப் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு சஹாபா பெருமக்களுக்கு ஒரு தைரியம் வந்தது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், இப்னு மஸ்ஊத் யார்? ஆரம்பத்தில் இஸ்லாத்தை தழுவிய ஒரு சஹாபி. அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஒளிந்து தொழுது கொண்டிருந்தோம், உமர் பின் ஹத்தாப் இஸ்லாத்திற்கு வந்த பிறகுதான் காபாவிற்கு முன்னால் நின்று நாங்கள் தொழ ஆரம்பித்தோம். இன்னொரு அறிவிப்பிலே இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்கிறார், மா ஜில்னா அஇஸ்ஸா முந்து அஸ்லம உமர், உமர் பின் ஹத்தாப் இஸ்லாத்திற்கு வந்த நாளிலிருந்து முஸ்லிம்களாகிய நாங்கள் தைரியமாக செயல்பட்டு வருகிறோம், கண்ணியமாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு தைரியம் உமர் பின் ஹத்தாபுடைய இஸ்லாத்தின் காரணமாக கிடைத்தது. அந்த காலத்தில் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டாலும் சஹாபா பெருமக்கள் யாருக்கும் சொல்ல மாட்டார்கள் நான் ஒரு முஸ்லீம் என்று. ஆனால் உமர் பின் ஹத்தாப் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? இஸ்லாத்தை தழுவிய உடனே இந்த மக்காவில் எந்த நபரிடம் ஒரு செய்தியை சொன்னால் மக்கத்து மக்களுக்கெல்லாம் அந்த செய்தி பரவும், சீக்கிரமாக பரவும் என்று ஒரு நபரை சந்தித்து கேட்கிறார். அந்த நபர் சொல்கிறார், மக்காவிலே ஜமீல் என்று ஒருவர் இருக்கிறார், அவருக்கு ஒரு செய்தி சொன்னால் போதுமானது, மக்கத்து மக்களுக்கே அந்த செய்தி சொல்வதற்கு சமம் என்று சொன்ன உடனே அந்த நபரை, ஜமீல் என்பவரை அழைத்து உமர் பின் ஹத்தாப் சொல்கிறார், இதோ கேள், நான் இஸ்லாத்தை தழுவிவிட்டேன், நான் முஹம்மதை நம்பிக்கை கொண்டேன் என்று. அப்படியே நடந்தது. எல்லோருக்கும் அந்த செய்தி தெரிந்தது. உமர் பின் ஹத்தாபை மக்கள் எதிர்க்கவும் செய்தார்கள். அப்போது மக்காவில் இருந்த சில காஃபிர்களை உமர் பின் ஹத்தாப் அவர்களுக்கு அடைக்கலம் தந்தார்கள், அவர்களுக்கு பலமாக நின்றார்கள். இப்படி உமர் பின் ஹத்தாப் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு முஸ்லிம்களுக்கு ஒரு பலம், ஒரு தைரியம் கிடைத்தது.